அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்ய ஆஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு விருச்சிக லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்பில் 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. முதலாவதாக இந்த பிரபல்ய ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. ரெண்டாவதாக ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. மூன்றாவதாக ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளோட இன்னைக்கு முதலாவதாக பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுசம் நாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சார் வாங்க. வணக்கம். ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அன்னமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூர் நிறத்தாலை, புவி அடங்க காத்தாலை, அங்குச பாசா குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணிய தொழுவாக்கு ஒரு தீங்கில்லையே. இந்த வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜோதிட ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம். இந்த வார தலைப்பு விருச்சிகம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா காலபுருஷனுக்கு 8வது ராசி. ராசியிலேயே சொல்ல போனா இது ஒரு மர்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். இது அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான். இந்த ராசி கண்டத்துல விசாக 4ஆம் பாதம், அனுசம் 1, 2, 3, 4 பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களை படிக்கிறது. இந்த ராசி பாத்தீங்கன்னாக்கா உலக அறிவு அத்தனையும் தெரிந்து வைத்து இருக்கக்கூடிய ஒரே ராசினாக்கா அது விருச்சிகமா தான் இருக்கு. எந்த டிபார்ட்மெண்ட், எந்த சப்ஜெக்ட் கேட்டாலும், அதாவது அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, நீர்வளம், கனிம வளம், அதே மாதிரி குழந்தை பேரு, அதே மாதிரி கர்ம பதிவுகள், எந்த சமாதான ரகசிய சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், அதே போல தொல்லியல் துறை, இந்த மாதிரி எந்த சப்ஜெக்டை கேட்டாலும் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒன்றும் தெரியாதது போல அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசினாக்கா அது விருச்சிகமா தான் இருக்கும். இந்த ராசியில பார்த்தீங்கன்னாக்கா சந்திர பகவான் நீச்சமாகிறார். காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் இங்கு நீச்சமாகிறார். அதாவது தாயினால் முன்னேற்றம், அம்மானால முன்னேற்றம் அப்படிங்கிற சொல்ல தேவையில்லை. அம்மா சப்போர்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய முன்னேற்றம் யாரும் தடுக்க முடியாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய குணாதிசயமே அடுத்தவங்களுக்கு வழிய போய் புத்திமதி சொல்றது, ஆலோசனை சொல்றது, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி நல்ல அறிவுரை கோரி ஒரு முன்னேற்ற பாதையில் அவங்களை அழைத்து செல்வதுதான் இந்த ராசியினுடைய குணாதிசயமே. இவங்க பேச்ச கேட்டு யாருமே வீண் போனதாக சரித்திரம் இருக்காது. கண்டிப்பாக நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. இவங்களுடைய சொல்படி கேட்டா கண்டிப்பா டெவலப் ஆயிடுவாங்க. இந்த விருச்சிக ராசின்னு பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இவங்க அதிகப்படியே ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிருப்பாங்க. நிறைய ஏமாற்றங்கள் நிறைய இருக்குது. வேணாம் நிறைய ஏமாற்றங்களை இவங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அது மட்டுமல்ல, இவங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், அறிவு நிறைய உண்டு இவங்களுக்கு. இவங்களுக்கு 2ஆம் வீடு பாத்தீங்கன்னாக்கா
தனுசு குரு பகவானுடைய தனுசு ராசி. அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. இந்த ராசிக்கு 2ஆம் வீடு 9ஆம் வீடுங்கிறதுனால தனஸ்தானமாக வருவதால், அதுவே 9ஆக வருவதாலும் தந்தையாருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு. அப்ப தந்தை சம்பாதித்த சொத்தும் கண்டிப்பாக இவருக்கு கிடைக்கும். 2, 5க்குள்ளவை யாருன்னா குரு பகவானே வருகிறார். ஆகவே இவர்களுக்கு 5ஆம் இடம் குரு பகவான்கிறதுனால இவர்களுக்கு முதல் குழந்தை பிறந்ததுக்கு பிறகுதான் நல்ல அதிர்ஷ்ட யோகம் எல்லாம் கண்டிப்பா உண்டு. அதுவரையிலும் சுமாராக போகும். முதல் குழந்தை பிறந்த உடனே நல்ல அதிர்ஷ்டம் யோகம் கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு. 3ஆம் இடத்தை பார்த்தோம்னாக்கா சனி பகவானோட வந்துடுறாரு. முயற்சி காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானமாக வருகிறது. சகோதரர் மூலமாக அவர்களோடு நல்ல ஒரு உறவு வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக தொழில் ஸ்தானம் மேம்படும். அதே போல விருச்சிகத்துக்கு 10ஆம் வீடான சிம்மம் சூரியனுடைய வீடு. அது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. கலைத்துறை கண்டிப்பாக வித்தியாசமாக யோசிப்பது, கலையார்வம் மிக்கவர்கள் இதில் ஈடுபட்டார்கள் என்றால் முன்னேற்றம் தடையில்லாத ஒரு முன்னேற்றம் சென்று கொண்டே இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஈடுபாடு அனைத்தும் இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். தொழிலில் எப்பொழுதுமே இவர்கள் ராஜாவாகத்தான் திகழ்வார்கள். அதே போல 4ஆம் வீடு பார்த்தாக்கா அதுவும் சனி பகவானுடைய வீடாக வருகிறது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக வருவதால் இது ஒரு காற்று ராசி. இவர்கள் வீடு கட்டினாங்கன்னா பார்த்தோம்னாவே தெரியும், சுத்தி காற்றோட்டம் உள்ள வீடா தான் இருக்கவங்களுக்கு. அது காற்று ராசியாக இருப்பதால் வீடே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அது ஒரு சுத்தி ஜன்னல்ல நிறைய வச்சு நல்லா கட்டி பார்க்கறதுக்கு அது அம்சமா அமைப்பான ஒரு வீடா தான் இருக்கும். குரு பகவான் 5 காலபுருஷனுக்கு 12ஆக வருவதால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்து அவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக கண்டிப்பாக இவர் அதிகப்படியான ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வார். அதே போல 6ஆம் வீடு பார்த்தோம்னாக்கா செவ்வாய் வீடாக வருகிறது 1, 6. அப்போ இவரு அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலில் இவர் அடிச்சுக்கவே முடியாது. தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக யோசிச்சு நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் காண்பதுல ரொம்ப சிறந்த ஒரு அறிவாளியாகவும் திறமை மிக்கவராகவும் இருப்பார். அதே போல 7ஆம் வீடு மனைவி ஸ்தானம், அதுவே விரயஸ்தானமாகவும் இருப்பதால் மனைவி வந்ததற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய விரயங்கள் செய்து சொத்துக்கள் நிறைய சேர்த்துருவார். அந்த மாதிரியான அமைப்புள்ள ராசி தான் விருச்சிகம். 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னாக்க புதன் காலபுருஷனுக்கு 3ஆம் வீடாகவும் வருவதால் இவர்களுக்கு ஆயுள் ஸ்தானம் என்பது 8ஆம் வீடு புதனாகவே வருகிறது. இவர்களுடைய ஆயுளை இவர்களே நிர்ணயிப்பார்கள். கண்டிப்பா இவங்க பார்த்து நான் 100 வருஷம் இருக்கணும், 90 வருஷம் இருக்கணும், 80 வருஷம் இருக்கணும், 75 வருஷம் இருக்கணும்னு நினைச்சாங்களா கண்டிப்பா அத்தனை வருஷம் இருப்பாங்க.
அதுதான் அந்த விருச்சிகத்துக்குள்ளான ஸ்பெஷாலிட்டி. அதுதான் ஆயுள் ஸ்தானாதிபதி இந்த விருச்சிகத்தை கட்டுப்படுத்தாது. இது உண்மை. நிறைய விருச்சிகக்காரங்க பாத்தீங்கன்னாக்கா 60லயே போயிடுவாங்க, இறந்துருவாங்க. 72ல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் போதும் போயிடுவாங்க. அதே பாத்தீங்கன்னாக்கா 96 வயசு, 101 வயசு, 105 வருஷம் வரைக்கும் இருந்தவர்களும் இருப்பாங்க. அவருடைய எண்ணம் போல கண்டிப்பாக அவர்கள் வாழ்வார்கள். 9ஆம் வீடு சந்திர பகவான் இவர்கள் ராசியிலேயே நீச்சமாகிறார். யோகம் என்பது இவர்களுக்கு பெரிய அளவில் சொல்ல முடியாவிட்டால் கூட இவர்களாகவே உருவாக்கி கொள்வதுதான் இவர்களுக்கு யோகமே. காரணம், இவங்க அடுத்தவங்க நல்லா இருக்கணும், அடுத்தவங்களுக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடியவர்கள். விருச்சிகம்னாவே தேளு பாத்தீங்கன்னா பலகால் ராசி. நிறைய குட்டிகளுக்கு உயிர் கொடுத்து தன் உயிரை இழந்துவிடும். அந்த மாதிரியான தன் உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ராசினா அது விருச்சிகமா தான் இருக்கும். அதே போல 10ஆம் வீடு சிம்ம வீடு. விருச்சிகத்தினுடைய செவ்வாய் வீட்டிற்கு நற்பு வீடு. ஆகவே இவங்களுக்கு தொழிலுக்கு எப்பவுமே பிரச்சனை இருக்காது. ஒரு தொழில் வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அடுத்த தொழில் ரெடியா இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புள்ள ராசி. 11ஆம் வீடு கன்னி வீடு பார்த்தோம்னாக்கா காலபுருஷனுக்கு 6, விருச்சிகத்துக்கு 11, 6, 11. எதிரிகள் இவர்களை பகைத்துக் கொண்டால் எதிரிகளுக்கு மட்டுமே இழப்பு ஏற்படும். விருச்சிகத்துக்கு லாபம் மட்டுமே உண்டு. ஆகவே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விருச்சிக ராசியை உரசி பார்க்காதேம்பாங்க. அதே போல 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு 7, ராசிக்கு 12. இவர்களுக்கு தூக்கம் என்பதை பார்த்தா நிம்மதியான தூக்கமும் உண்டு. ஒரு சிலருக்கு கலஸ்தரத்தினால் தூக்கம் கெடக்கூடிய அமைப்பும் உண்டு. இதுபோல விருச்சிக ராசி என்பது 12 ராசியிலேயே மிகவும் உன்னத ராசி. இவர்கள் தன்னுடைய பேச்சை மட்டுமே அடுத்தவர்களுக்கு சொல்லுவார்களே தவிர அடுத்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடிய ராசி இதுவல்ல. யாரிடமும் ஆலோசனை கேட்க மாட்டார்கள். அப்படியே கேட்டாலும் முடிவு இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது மட்டுமே செயல்படுத்துவார்கள். இந்த ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதன் திசையில் பிறப்பதால் இவர்கள் பிறந்த ஊரை விட்டு குறைந்தது ஒரு 30 - 50 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஊரோ, வேறு மாநிலமோ, வேறு நாடோ சென்று வாழ்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும். விருச்சிகத்தில் இருக்கும் விசாகம் 4 இவர்கள் அடிக்கடி வெளிநாடு செல்லுவது, வெளிநாட்டு யோகம் ஒன்று வேண்டிருக்கு. இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் வைத்துக் கொண்டால் அந்த ராசிக்காரர், அந்த நட்சத்திரக்காரர்களும் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா கொடுத்திருக்காரு. ஐயா என்ன சொல்லிக்கிறான்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு தந்தையாரோட சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்டுகள் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்தது நம்மளோட பேசுறதுக்கு சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அவர்களுடைய அன்புடன்
அனைவருக்கும் வணக்கம். 5 கரத்தனை யானை முகத்தனை இன்றில் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நான் என்றென்றும் போற்றி துதிக்கும் உச்சிஷ்ட மகா கணபதி அன்னை வாராகி பாலா திரிபுர சுந்தரி எனது இயல்பு குருநாதராக விளங்கக்கூடிய பதஞ்சலி மகரிஷி மற்றும் பாம்பாடி சித்தர் பாதம் பணிந்து எனக்கு சோதிடத்தை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருடைய பாதத்தை தொட்டும் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தனையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விருச்சிக வீட்டின் தன்மையை பற்றிய ஒரு சிற்றுரையை நான் உரையாற்றுகிறேன். வணக்கம். இப்போ இந்த விருச்சிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது சிரராசி, சிற வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நீர் ராசி, நீர் ராசிகள் 3 இருந்தாலும் இது கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய 3ம் நீர் வீடுகள் என்று பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விருச்சிகம் என்பது பாத்தீங்கன்னா காலபுருஷனுடைய 8வது வீடு. இங்கு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம், சனி பகவானின் நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம், புத பகவானின் நட்சத்திரமான கேட்டை ஆகிய 3 நட்சத்திரங்களும் இதில் இருக்கிறது. இதில் விசாகம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவானுடைய கர்ம பதிவுகளை கொண்ட நட்சத்திரம் என்று கூற. இது மரபு வழி ஜோதிடப்படி அவ்வாறு பிரித்து வைத்திருக்கிறார். அதே போல அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய கர்மப்பதிவு கூட. கேட்டை எடுத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம். இந்த 3 சூரியன், ராகு, சந்திரனின் கர்மப்பதிவு கொண்டவர்கள் இந்த ராசிகள் பிறந்திருப்பார். இது பார்த்தீங்கன்னாக்கா பலகால் ராசி, இது ஒரு ஜீவராசி. அது மட்டும் இல்லாம நீர் ராசி. பொதுவாக விருச்சிக ராசியின் தன்மை நேர்த்தின்னா நிறைய இருக்கு. சுருக்கமாக கால நேரம் கருதி சுருக்கமாக கூறும்போது இது ஒரு சிறத்தன்மை இல்ல ஏதாவது ஒரு ராசி என்று சொல்லலாம். இது காலபுருஷன் 8வது வீடு என்பதால் மனிதனின் மர்மஸ்தானத்தையும் இந்த இடம் குறிக்கும். மௌனமான ராசி, மர்மமான ராசி, அதே நேரம் அறிவுடைய ராசி, எதையும் விரைந்து கிரகிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த விருச்சிக வீட்டில் பிறந்தவர்கள். அது ராசி ஆனாலும் சரி, லக்னமானாலும் சரி. அதே போல தான் கற்றதை தெளிவாக அடுத்தவருக்கு உரைக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு. அதிகாரம் இவர்களிடம் இருக்கும். அதே போல இது செவ்வாயினுடைய வீடு என்பதால் ஏதோ விதத்தில் அரசியல்வாதி அல்லது அரசியல் தொடர்பு இவர்களிடம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் இப்போ ஒரு பிரபலமான அரசியல்வாதிகள் கூட இருக்கிறாங்க. நரேந்திர மோடி, எதிர்கட்சி தலைவராக விளங்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஆகியோர் விருச்சிக வீட்டில் பிறந்தவர்கள். கௌரவம் பார்ப்பார்கள். அதே போல இந்த ராசியினுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கால்கள், வடிகால்கள், குளிக்கும் தொட்டிகள், சேற்று நில பகுதிகள், சலவை செய்யும் இடங்கள், குப்பை கொட்டும் இடங்கள், சாக்கடை நீர் பாயும் இடம், சாராயம் காய்ச்சும் இடம், விஷ ஜந்துக்கள் அதிகமாக உலவும் பகுதி, பாம்பு புற்றுக்கள் நிறைந்த பகுதி என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இவர்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசியை வடமேற்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக கருதப்படுகிறது. இதுல பெரும்பாலான பார்த்தீங்கன்னாக்கா அரசு உத்தியோகத்தில் இருப்பார்கள். அரசியல் தொடர்பு என்பது இருக்கும். அதே போல கட்டுமான தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், தொழிற்சங்கவாதிகள் ஆகியோர் இந்த இதுல இருப்பாங்க. இது ஒரு பலகால் ராசி என்றும் கூறப்படுகிறது, பெண் ராசி என்றும் கூறப்படுகிறது. நீர் தேங்கிய நிலைகள், கிணறு, குட்டை ஆகியவைகளும் இந்த விருச்சிகம் என்பது. இந்த ராசிய அதிபதியான செவ்வாய் பாவருடன் சேர்ந்தால்
அதுவும் தொழிற்சானத்தை பார்த்தாலோ, தொழிற்சானத்தில் சம்பந்தப்பட்டாலோ, கள்ளக்கடத்தல் இது போன்ற சமுதாயத்துக்கு ஒவ்வான செயல்களையும் இவர்கள் செய்வார். இதுல ஒரு முக்கிய விசேஷம் என்னன்னா, இவங்க மூளை அதிகமாக செயல்படும். எதையும் ஏற்கனவே கூறியதுபடி எதையும் ஒரு எளிதில் கிரகிக்கக்கூடிய சக்தி என்பதால் செய்த காரியத்திலிருந்து இவர்கள் தப்பி விடுவார்கள். இவர்களை பிடிப்பது என்பது கஷ்டம். காரணம், இது ஒரு தெய்வீக ராசி, தெய்வீக வீடு என்று கூறலாம். 8ஆம் ஏடு என்பதால் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவர்கள் எளிதில் மற்றவர்களுடன் பழக மாட்டார்கள். அதே போல அப்படி பழகி விட்டாலும் அவரிருந்து பிரிய மனசு இருக்காது. அப்படியே அதே போல இவர்கள் மறைமுகமாக வேலை செய்து எதிரிகளை வீழ்த்தி விடுவார்கள். இந்த மறைமுகமான இன்டைரக்டா அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணி எதிரிகளை மடக்கி விடுவார். அதே போல கருத்தடை உபகரணங்களும் இந்த ராசியை குறிக்கும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு யுத்த ராசின்னு சொல்லலாம். நல்லா சண்டை போடுவாங்க. நீங்க பழைய புராண கதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரபலமான சண்டை வீரர்கள் புகழ்பெற்ற சண்டை வீரர்கள் விருச்சிக ராசி தொடர்பு இருக்குன்னு, செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது. இவருடைய தோற்றங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நன்கு பிரமாணம் உள்ள தோற்றமாக இருக்கும். நீண்ட மூக்கை உடையவர்கள், சராசரியான உயரம் உடையவர்கள், அகன்ற முகம், அதிகார தோற்றமும் தோரணையும் இவர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் கட்ட உடம்பா இருக்கும், பலமான தேகம் இருக்கும், நல்ல ஆண்மையும் இருக்கும். குணாதிசயங்களை பார்த்தீங்கன்னா மிகவும் புத்திசாலித்தனமானவர்கள், கடினமான உழைக்கக்கூடியவர்கள், மிதமிஞ்சிய முற்போக்குத்தனம் என்பது இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமா இவர்கள் சிந்திப்பார்கள். முற்போக்கு என்றால் சாதாரண நிலையிலிருந்து ஒரு அதி உன்னதமான நிலையில் இவர்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. அதே போல தியாக உணர்வும் இவர்களிடத்தில் இருக்கும். தியாகம் செய்யக்கூடியவர்கள். துணிவும் அதிகமாக இருக்கும். எப்போதும் ஒரு நிறைவின்மை என்பது இவர்களிடம் இருக்கும். கூர்மையான அறிவும் இருக்கும், உக்கிர உணர்ச்சியும் இருக்கும். அதே போல அடுத்தவங்களுக்கு ஒரு சகாயம் பண்ணணும், ஒரு உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இவர்களுக்கு இருக்கு. தீவிர செய்கையினால் இவர் நல்ல பெயர் எடுப்பார்கள். ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா நல்ல தீவிரமா நல்ல பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி நல்லபடியா செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி. மனவூக்கம் உண்டு. அதே போல அடுத்தவர்களை ஊக்கப்படுத்தும் செயல்களில் இவர்கள் ஈடுபடுவார்கள். இவர்கள் தூங்கினாங்கன்னாக்க நல்ல நிம்மதியான தூக்கம் ஏற்படும். ஆனா திருமணம் வரைக்கும் தான். திருமணத்துக்கு பின்பு அந்த தூக்கம் என்பது கெடும். அதே போல நேர்மையாக இருப்பார்கள். வஞ்சகம் வைத்து பழியை தீர்த்து விடுவார்கள். அதே போல குறுகிய இடங்களில் இவர்கள் இருப்பார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இவர் வீட்டு பக்கத்துல ஒரு அதாவது பாத்தீங்கன்னாக்கா வடிகால்கள், குடிக்கும் தொட்டி, சேற்று நில பகுதிகள், செலவை செய்வோர் அல்லது செலவு செய்யும் இடங்கள், இந்த மாதிரி இடத்துலலாம் இவர்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கும். இவர்களுடைய நிலத்தில் இவர்களுக்கு நிலம் வசதி இருக்குமே ஆகிய இவர்கள் கரும்பு விவசாயிகளாக இருப்பார்கள். தென்னை மரம் வளர்ப்பார்கள். வெற்றிலை கொடிக்கால், பாக்கு மரம், வாழை மரம், கரையோரத்தில் விளையக்கூடிய மரங்கள், கிழங்கு வகைகள், நெல் விவசாயம், முள்ளங்கி, பூக்கள், கீரை வகைகளை அதிகமாக இவர்கள் பயிரிட்டு அதன் மூலம் பயன்பெறுவார். இந்த விருச்சிக ராசி எந்த தொழிலை காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இரும்பு சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், என்ஜினியரிங் சொல்லக்கூடிய பொறியியல் துறை, சுரங்க தொழில்கள், விவசாயம், எலக்ட்ரானிக்ஸ் தொழில்கள், மாந்திரீகம் இவர்களுக்கு வரும். மாந்திரீகம், ஜோதிடம், ஆன்மீகம், பூமி சம்பந்தப்பட்ட தொழில், தாது பொருட்களை விற்பது போன்ற தொழில்கள் இவர்கள் ஈடுபடுவார். இந்த விருச்சிக ராசி உலகியல் ரீதியாக, உலகியல் ஜோதிடத்தின்படி தமிழ்நாட்டிலும் அண்டைய நாடுகளும் எந்த பகுதியை குறிக்கும் என்று பார்த்தால், நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தின் வடக்கு பகுதியை குறிக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளை விருச்சிகம் குறிக்கும், கோவை மாவட்டத்தின் தெற்கு பகுதியும் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலும் இந்த விருச்சிக ராசி என்பது குறிக்கும். அதே போல இவங்க வீட்டு பக்கத்துல குறிக்கும். அதே போல வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா
துர்நாற்றம் அடையக்கூடிய டாய்லெட் அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதை அவங்க சரி செஞ்சுக்கணும். குப்பை கொட்டும் இடத்திற்கு பக்கத்தில் இவர் வீடு அமைந்திருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பாத்தீங்கன்னாக்கா தகப்பனுக்கு ஆகாத ராசி என்று கூறுவது உண்டு. ஆனால் அது சூரியன் நிலை பொறுத்து தான் அதை நாம் அதை உரைக்க வேண்டும். இது ஒரு ஆய்வு தான். கஷ்டங்கள் இவருடைய படக்கூடிய கஷ்டங்கள் வந்து அடுத்தவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மனம் நெருங்கி பழகுவரிடம் மட்டுமே இவர்கள் தன்னுடைய விஷயங்களை வந்து பகிர்வார்கள், ஷேர் பண்ணுவாங்க. விஷப்பூச்சி தொல்லை இவர்களுக்கு இருக்கும். இவர் வீட்டில் வந்து தேள், தேனி இந்த மாதிரியான பூச்சிகள்லாம் இவங்க வீட்டுக்குள்ள வரும். வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சியும் வருவதற்கான வாய்ப்பு. இவர் விருச்சிகத்துல வந்து புதன் சந்திரன் சேர்ந்து இருந்தால் இவர்கள் வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு, அது பெரிய சம்பு இருக்கும். பெரிய ஊர் கிணறு அப்படிம்பாங்க, பெரிய கிணறு அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு அமானுஷ்ய வீடு என்பதையும் நாம் மறந்து விடக்கூடாது. அதனால்தான் இந்த அமானுஷ்யமான கிரகமான, அது எந்த கிரகங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மர்மங்கள் நிறைந்த வீடு என்பதா இது வெளியில தெரியாது. என்ன நடக்குதுன்னு மட்டும் வெளியில தெரியாது, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ராசி வந்து ஒண்ணுக்காரக்கூடிய செவ்வாய் வந்து இதுவே காலபுருஷனுக்கு 1/8 வருவதால் இவர்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மண் ஆள பிறந்தவர்கள். அதே போல ஒருவர் சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவர் லக்னம் விருச்சிகமாகி நின்றால் அந்த இடத்தை செவ்வாய் பார்வை செய்தாலும், அதாவது பார்வை செய்தோம்னா செவ்வாய்க்கு 4, 8, 7, 8 பார்வை உண்டு. அந்த 4, 8 பார்வை செவ்வாய் இந்த ராசியை அவருடைய சொந்த வீட்டை பார்த்தால் நிறைய சொத்துக்கள் சம்பாதித்து மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக இவர்கள் மாறிவிடுவார். அதே போல இவருக்கு சொந்த வீடு அமையுமானால் நிச்சயமா கண்டிப்பா சொந்த வீடு அமையும், பூர்வீக சொத்து என்பது அமையும் என்பது சொல்லப்படுகிறது. இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னாக்கா குருவும் சந்திரனும் யோகக்காரர்களாக வருவார். ஏன்னா 2க்கும் 5 கூடையவன் குரு. இவர்களுக்கு குழந்தை என்பது இருக்குமானா நிச்சயமா இருக்கும். ஆனால் அளவுள்ள குடும்பமாக இருக்கும். அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள மாட்டார். யோகம் இல்லாத கிரகம் என்று பாத்தீங்கன்னாக்கா புதனும் சுக்கிரனும். புதன் அஷ்டமாதிபதி, 11ஆம் அதிபதி. அதே போல சுக்கிரன் எடுத்துக்கொண்டால் 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அப்ப 7, 12 வரும்போது காலபுருஷன் 2, 7 வருவதால் இவர் திருமணத்திற்கு பின்பு மனைவியால் சில துன்பங்களும் துயரங்களும் இவர்கள் சந்திக்க நேரிடும் என்பது பொதுவான விதி. பொதுவா இவர்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தூங்க, ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அது மீண்டும் வலியுறுத்தி கூறுவதற்கு காரணம் இருக்கு. தூக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெட்டுப்போயிடும். அதிகமா தூங்கக்கூடாது. ஓய்வு என்பது தேவை. அப்ப அந்த வகையில் பார்க்கும்போது திருமணத்துக்கு பின்னால் இவர்கள் தூக்கத்தை தொலைத்து விடுவார். இது போன்ற இதெல்லாம் இருக்கு. அதே போல இந்த வீட்டிற்கு ராஜயோகத்தை கொடுப்பவர்கள் சூரியன் மற்றும் சந்திரன், அதாவது 9, 10ஆம் அதிபதிகள், தர்ம கர்ம அதிபதிகளான இவர்கள் இருவரும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த இணைவு என்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேறி விடுவார். இவங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களை வந்து ஜட்ஜ் பண்றது, அதாவது அதாவது புத்தகத்தை படிக்கலாம், ஆளை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களை படித்தாலும் முரண்பட்ட தகவல் தான் வரும். ஆனால் அதே நேரம் இவர்கள் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அடுத்த ஒரு பேச்சை கேட்டு அவர்களை உதாசீனப்படுத்தும் குணம் இவரிடம் உண்டு. அதனால்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வித்தியாசமான குணமுடையவர்கள் என்று கூறப்படுகிறது. பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் தன்மை என்பது ஏற்கனவே நாம் அதை பார்த்துட்டோம். இந்த சூரியன் இந்த ராஜயோகத்தை குடிக்கக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகள் வந்து இந்த ராசியில் இந்த வீட்டில் சந்திர பகவான் நீச்சம் அடைவதால் சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது இந்த வீட்டிற்கு 5, 6, 10, 11 இருந்தால் மட்டுமே யோகத்தை கொடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்பதான் அவங்களுக்கு இந்த ராஜயோகம் என்பது செயல்படும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த யூடியூப் சேனல் நிர்வாகம் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு, மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது சுற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க.
விருச்சிக லக்னத்தை பத்தி அப்படியே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஐயாவோட பாயிண்ட்ல பார்த்தோம்னா விசித்திர தன்மை மிக்கவர்கள், இது விருச்சிக ராசிக்காரு விசித்திரமான தன்மை உள்ளவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்டுகள் வந்து சொல்லிக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம் வந்து எது மாதிரி வந்து பலன்களை வந்து கொடுக்குது ஜாதகருக்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க. அதற்கு முன்னாடி விநாயகர் ஸ்துதி. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணம் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆத்தாலே எங்கள் அபிராம வெள்ளியை இடமெல்லாம் போத்தாலே மாதுளம்பூ நிறத்தாலே புதியடங்க காத்தாலே அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே முக்கனியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே. இந்த விருச்சிக லக்னம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா வந்து வரும். இது வந்து ஸ்திர லக்னம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இது வந்து கிணற்று நீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நீர் தத்துவத்துல வந்து வருங்க. அது வந்து கிணற்று நீரா வந்து நம்ம வந்து இதுல வந்து எடுத்துப்போம். இப்போ கிணற்று வந்து நம்ம எட்டி பார்த்தா தான் வந்து அதுல தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியும். அதே மாதிரிதான் இவங்களோட அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரோட டீப்பா பழகினா மட்டும்தான் அவங்களோட பிஹேவியர் என்னன்னு வந்து ஒருத்தனால வந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து மேலோட்டமா பழகணும் அப்படின்னா வந்து விருச்சிக ராசிக்காரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே வந்து முடியாது. அதனாலதான் இது வந்து மறைமுக சக்திகள், மறைமுக ஆழ்மனது இதெல்லாமே வந்து இதுல வந்து சொல்லலாங்க. எதிர்பாராத சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம். நெகட்டிவா மட்டும் எடுக்காம நம்ம பாசிட்டிவா வந்து எடுக்கணும். நெகட்டிவா பார்த்துட்டோம்னா இது வந்து 8ஆம் இடம்ங்கிறது வந்து 6, 8, 12 அப்படின்னாலே நம்ம வந்து துர்ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறோம். இப்ப கண்டிப்பா வந்து இவங்களுக்குள்ள ஒரு பாதிப்புகள், ஒரு மன சங்கடங்கள் இதெல்லாமே வந்து லைஃப் லாங்ல எப்படி ஏற்பட்டே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்காருக்கு. அதே மாதிரி வந்து இந்த நீர் தத்துவம் அப்படிங்கிறதுனால வந்து கிணற்று நீர் அப்படிங்கிறதுனால இந்த கிணற்று சம்பந்தமான வேலைகள், கிணற்று சம்பந்தமான இடத்துக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வர்றது வந்து எங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி ஸ்திரம் அப்படிங்கிறது நிலையானது. இங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதே வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது வந்து வெளியே வரவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸ்திரங்கிறது நிலையானது. அப்போ வந்து நீங்க வந்து எதா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா இதுதான், தப்பா இருந்தாலும் நீங்க சொல்றது சரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த தன்மையை வந்து இந்த விருச்சிக லக்னம் வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த விருச்சிக லக்னத்துல சூரியன் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சூரியன் பார்த்தோம்னா அதோட மூல தெரியான வீடு பார்த்தோம்னா சிம்மமா வந்து வருது. அப்போ அது வந்து காலபுருஷனுக்கு 5, விருச்சிக ராசிக்கு வந்து 8. அப்போ இது வந்து 5, 8 வந்து வேலை செய்யணும். அதாவது எதிர்பாராத சொத்துக்கள் வந்து கிடைக்கும். இல்லைன்னா வந்து இந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகும், இல்லைன்னா நாசம் ஆகும். இதெல்லாமே வந்து சொல்லலாம். சூரியன் வந்து விருச்சிகத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து இவங்களுக்கு வந்து எதிர்பாராத அரசியல் யோகம் கிடைக்கும்னு சொல்லலாம். பாசிட்டிவா பார்த்தோம்னா இது அரசியல் யோகங்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அரசாங்கத்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லலாம். இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா சந்திரன் இருந்துட்டா மூலத்தெரியான வீடு பார்த்தோம்னா அது வந்து ரிஷபம். அப்போ இந்த 2, 8 அப்போ 2ஆம் இடம் 8ஆம் இடமா வந்து இது வந்து வேலை செய்யும். காலபுருஷனுக்கு 2, 8 வந்து ஏன்னா ரிஷபத்துலதான் வந்து சந்திரன் உச்சமாகிறாரு மூலத்தெரியவனும். அப்போ அந்த வீடும் பிளஸ் வந்து இந்த 8 இந்த 2 கனெக்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படும். நம்ம 2, 8 வருமானத்துல வந்து தொந்தரவு, குடும்பத்துல வந்து பிரச்சனைகள், குடும்பத்துல வந்து மன சங்கடங்கள் இதெல்லாமே இங்க வந்து ஏற்படுங்க. இது வந்து 2, 8 இருக்கிறதுனால. அடுத்து 3 செவ்வாய் வந்துட்டா பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடாவே இருக்குது. அதோட மூலக்கரையோட வீடு பார்த்தோம்னா நம்ம வந்து மேஷம்னு சொல்லுவோம். மேஷம் அப்போ 1, 8 இப்போ மேஷ லக்னமா இருந்தா 1, 8 சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இந்த லக்னத்துக்காருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த ஜாதகருக்கே வந்து தலை சம்பந்தமான பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து கொஞ்சம் அவர்த்த தலைவலி
இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தலையில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா வந்து கவனிச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்தது வந்து புதன் இருந்துட்டா இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த அந்த தசா புத்திகள் வந்து வரணும். சூரியன் இருந்துட்டா உச்ச வீட்டுல அந்த தசாபுத்தி வரணும். சந்திரன் இருந்துட்டா அந்த தசாபுத்தி வரணும். செவ்வாய் இருந்துட்டா செவ்வாயோட தசாபுத்தி வரணும். நான் சொல்றது எல்லாமே. இப்போ புதன் இருந்துட்டா புதன் வந்து மூலத்திரியோட வீடு பார்த்தோம்னா நம்ம வந்து கன்னின்னு சொல்லலாம். அது வந்து காலபுருஷனுக்கு 6. இப்போ 6, 8 வந்து வேலை செய்யணும். இவங்களுக்கு வந்து கண்டிப்பா புதன் இருந்துட்டா அந்த புதன் திசை வரும்போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். அடிக்கடி மருத்துவ ரீதியான தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த 6, 8 வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் விஷயத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவுமே ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி வந்து வெளிநாடு போனாங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6ஆம் இடங்கிறது நம்ம வந்து ஒரு அடிமை தொழில், 8ஆம் இடங்கிறது நம்ம வெளிநாடுன்னு சொல்லலாம். அப்போ அடிமை தொழிலுக்கு வேண்டி வெளிநாடு போயிட்டாங்கன்னா புதன் வந்து எந்த தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குரு. புதனுக்கு அப்புறம் குருவோட மூலக்கரியானம் அப்போ 9, 8 வந்து வேலை செய்யும். தகப்பனாருடைய சொத்துக்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தகப்பனாருக்கு வந்து ஒரு கண்டம் ஏற்படும் அப்படின்னு அந்த குரு திசை வந்து வரும். விருச்சிகத்துல குரு இருந்து விருச்சிகத்துல குரு திசை வந்து வரும்போது வந்து தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கலாம். இல்லைன்னா இவங்க வந்து தகப்பனாருக்கு பாதிப்புகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கல்வி சம்பந்தமா வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தகப்பனார் வந்து வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் எல்லாமே வந்து சொல்லலாங்க குரு இருந்துட்டா. இது சுக்கிரன் இருந்துட்டா பார்த்தோம்னா சுக்கிரனோட மூலக்கரியோன வீடு பார்த்தோம்னா 7, அதாவது துலாம் அப்படிங்கும்போது துலாம் 7, 8 வந்து வருது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வந்து துலாம் 8. இப்போ 7, 8 வந்து அங்கே வந்து வேலை செய்யணும். மனைவிக்கு வந்து தொந்தரவுகள், மனைவியோட சொத்துக்கள் வந்து கிடைக்கலாம், பாசிட்டிவ் சொல்லலாம். அப்போ வந்து இவங்களுக்கு அந்த சுக்கிர திசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் போயிட்டாங்கன்னா இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி இருந்தா பார்த்தோம்னா மூலத்திரியோனமா பார்த்தோம்னா நம்ம வந்து கும்பமா சொல்லலாம். இப்போ 11, 8 வந்து வேலை செய்யணும். இவங்க வந்து லாபம் தொழில் இதுக்கு வேண்டி வந்து வெளிநாடு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர்ல போய் தொழில் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான பிரச்சனைகளை வந்து உள்ளூர்லயே இருந்தாங்கன்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். லாபம் சம்பந்தமானது வந்து ஒரு ப்ராப்ளமா வந்து முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து உள்ளூர்ல இருந்தாங்க. அப்போ வெளியூர் கண்டிப்பா வந்து சனி அங்கிருந்து சனி நடந்துச்சு அப்படின்னா இங்க வெளியூர் போயிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து இந்த விருச்சிக லக்னத்துல இருக்கிற அந்த சனி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி விருச்சிகம் லக்னத்துல ராகு இருந்துட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவோட மூலத்தெரிமான வீடு வந்து நம்ம ஒரு சிலர் கன்னின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கன்னியா வச்சிட்டோம்னா அது வந்து 6, 8 வந்து வேலை செய்யணும். மெயினா வந்து 6, 8 வேலை செய்யும்போது வந்து ராகு இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். தொழில் ரீதியா வெளிநாடு போயிடணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். கண்டிப்பா தொழில் ரீதியா நீங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா இந்த 6, 8 வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். குடும்ப ரீதியாகவும் அவங்களோட வருமான ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். அடுத்து கேது இருந்துட்டா பார்த்தோம்னா கேதுவோட மூலத்தெரியணும். ஒரு சிலர் வந்து கும்பம் மீனங்கிறாங்க, கும்பம் ரெண்டுல ஏதோ ஒன்று. மீனம்னு நினைச்சு மீனம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் இது வந்து 12, 8 வந்து வேலை செய்யணும். இப்போ கேது வந்து ஒரு நாணத்தை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகணும். கேது திசை வரும்போது ஒரு நாணத்தை வந்து கொடுத்துட்டு போகும். கேது திசை நடக்கும்போது ஒரு சிறு விபத்துக்கள் வந்து கண்டிப்பா வந்து இந்த விருச்சிகத்துல இருந்து கேது திசை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு விபத்துக்கள் வந்து ஏற்படும். ஆனா வந்து உயிர் சம்பந்தமான ப்ராப்ளம் ஏற்படாம சிறு விபத்துக்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து நமக்கு வந்து. அதே மாதிரி ஒரு
அந்த விபத்து மூலியமா வந்து எங்களுக்கு ஒரு ஞானம் கிடைச்சு அதுல இருந்து என்ன, அதாவது தொழில் ரீதியான விபத்துகளா இருக்கலாம், இல்ல வண்டி வாகனத்துல விபத்து, இல்ல வந்து நடக்கும்போது விபத்து, இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பாத்ரூம்ல வலிக்கு விழுகிறது, இது எல்லாமே வந்து ஏற்படுங்க. அப்போ அப்படிங்கும்போது அதுல இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஞானம் வந்து கிடைக்கும். கேர்ஃபுல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து லைஃப் வந்து மூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு கிரகம் வந்து அந்த விருச்சிக வீட்டுல இருந்துச்சுன்னா வந்து இது மாதிரி பலன்கள்லாம் வந்து கொடுக்குங்க. அடுத்த பார்த்தோம்னா இந்த விருச்சிகத்துக்கு பரிகாரமா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டாய்லெட் கழிவறை வந்து நம்ம சொல்லலாம். அடிக்கடி வந்து இந்த டாய்லெட்டை கழுவுறது, அந்த திசாபதிகள் வரும்போது, இப்போ சூரிய திசைனா ஞாயிற்றுக்கிழமைன்னு கழுவுறது, சந்திர திசைனா திங்கட்கிழமைன்னு கழுவுறது. ஸோ அப்படி வந்து அந்த கிழமைகள் எடுத்துட்டாங்க, என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிழமையில வந்து நீட்டா அப்போ மட்டும் நீட்டா வந்து சுத்தமா கழுவி வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிகாரமா வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அது வந்து கிணற்று குளம் அப்படிங்கிறதுனால குளத்துக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வருது, குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயில் வழிபாடு இதெல்லாமே பண்ணினாங்கன்னா இதுக்கு வந்து சால சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து இந்த 8ஆம் இடங்கிறது பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் எல்லாமே மறைமுகமாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா இன்சூரன்ஸ் போடுறது யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்சூரன்ஸ் போடுறது. அது வந்து பின்னாடி தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும். அதாவது அந்த விருச்சிகராசிக்காருக்கு பின்னாடி தான் லைஃப்ல ஒரு பின்னாடி தான் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு மேலதான் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். 40 வயசுக்கு மேலதான் ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு கிணற்று நீர்ல இருந்து நம்ம ஒரு மோட்டர் வச்சுதான் தண்ணியை வந்து வெளியே எடுத்தாதான் அந்த பாஸ்மஸ் எல்லாம் வந்து ஒரு பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டைம் ஆகும், ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும். அதே மாதிரிதான் இந்த விருச்சிகராசிக்காரி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஆகுங்க. அதே மாதிரி சந்திரன் இருக்கிறதுனால ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படும். மனம் வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வருதுவாங்க விருச்சிகராசிக்காருக்கு வந்து. ஏன்னா சந்திரன் நீசங்கிறதுனால டக்குன்னு பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி பேசிட்டுமே வந்து கவலைப்படுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ண இருக்கேன். நன்றி. ஓகே சார், முடிச்சுக்கலாங்க. சரிங்க. இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார்.